ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரிமிலா ரெசிபிஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது சுழியம். நம்ம எல்லோருக்கும் பிடிச்ச சுழியம் தான் பார்க்க போகிறோம். இப்போ சுழியம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துப்போம். சேர்த்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊறட்டும். இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிப்போம். நான் 1.5 கப் அளவுக்கு நல்லா பொடிச்ச வெல்லம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பாகு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ மேல் மாவு ரெடி பண்ணிப்போம். 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கிறேன். வெறும் மைதா மாவு மட்டும் சேர்த்துங்கன்னா ஒரு லப்பர் பதத்துக்கு இருக்கும். நீங்கள் இட்லி மாவு சேர்த்து ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. இந்த இட்லி மாவு சேர்த்துங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு 4 விசில் விட்டுக்கிட்டேன். நல்லா வெந்துருச்சு. கடலைப்பருப்பு நல்லா வடிச்சிக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன் வடித்து போட்டு. நீங்கள் மிக்சியில் வேண்டாலும் அடிச்சுக்கோங்க. மிக்சியில் அடிக்கிறதோட இந்தமாரி மசிச்சு விட்டுங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு வானலில் நான் கரைச்சி வச்சிருந்த வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். நல்லா பாகு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ மசிச்சு வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு கிளறி விட்டுப்போம். நல்லா கெட்டியான பதத்துக்கு கிளறி விட்டால் தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரும். பாருங்கள், நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கிளறி விட்டுட்டேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. நல்லா வாசனை கொடுக்கும். இப்போ 1 கப்பு துருவின தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ நல்லா ஒரு திக்னஸாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு மீடியம் சைஸாக உருண்டை போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவை ரெடி பண்ண மாவில் இந்த உருண்டையை போட்டு டிப் பண்ணிக்கலாம். நல்லா மாவை போட்டு டிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் சூடு ஏறிடுச்சு. இப்போ ஒரு உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா திருப்பி விட்டுக்குங்க. கொஞ்சம் பொன்னிறமாக ஆனோன்னே எடுத்துக்கலாம். பாருங்கள், சுழியம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடான சுவையான சுழியம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சரிமிலா ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.